நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒரே போர் அடிக்குது, வேலையே ஓட மாட்டேங்குது. அடிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. எப்படா கல்யாணம் நடக்கும், எப்போ ஹனிமூன் போறோம், எங்க போறோம்னு ஒரே கற்பனையா இருக்குமே. சும்மா இருக்கீங்களா? ஹே, உண்மை சொல்ல, எல்லாருக்கும் கல்யாணம் சொர்க்கத்துல தான் ஃபிக்ஸ் ஆகும். உனக்கு என்ன கம்ப்யூட்டர்ல ஃபிக்ஸ் ஆச்சா? சர்வர் மாதவரை சீக்கிரட்டா லவ் பண்ணி நைஸா சித்தி கால்ல போட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்கல்ல. கற்பனைய ஓவரா அலைய விடாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. இந்த டூப்பெல்லாம் என்கிட்ட விடாத. இல்ல வேலை செய்யறதுல என்ன ஆட்டீங்க? ரெண்டு பொம்பளை ஒண்ணா சேர்ந்தா போதுமே, ஊர் கதையில பேச ஆரம்பிச்சிடுவீங்களே. நாங்களா ஊர் கதை பேசினாலும் வேலையை கரெக்டா முடிச்சிடுவோம். ஆம்பளைங்க தான் தம் பிடிக்கிறேன், டீ குடிக்க போறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஆமாமா, அடுப்பங்கரையில் இருக்கும் போதே ஆம்பளைங்களே தோப்பு கணம் போட வைப்பீங்க. இப்ப வேலை வேற செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களே, உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாத. ஆமா, உங்க சித்தி எங்கம்மா? சித்தி கல்யாணத்துக்கு பட்டு புடவை துணிலாம் வாங்க போயிருக்காங்க. புடவை வாங்க போனா என்ன கூட்டி போய்க்க வேண்டியதானே? பிரமாதமா செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பேனே. நீங்க செலக்ட் பண்ற புடவை காவேரியை கட்ட முடியும்? காவேரியோட பாட்டி தான் கட்ட முடியும். என்ன கிண்டலா? ஐயோட டேலண்ட் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு ஃபல்லாங் தூரத்துல அப்படியே ஓர கண்ணால பார்த்தா போதும், அது பட்டு புடவையா நூல் புடவையான்னு படிச்சு சொல்லுவேன். ஐயாவோட திறமை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா கொஞ்சம் எடுத்து விடுமா. ஆமா விஜி, எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு புடவை இருந்ததுன்னா அது காஞ்சிபுரமா தர்மாவரமானு தொட்டு பார்க்காமலே சொல்லிடுவாரு. இவரை பத்தி பிரபா ஆண்டி நிறைய சொல்லிருக்காங்க இல்லப்பா? அடே அடே அடே, அது ஊசிடா கண்ணு ஊதிக்காதடா. அடம் பாவி மகனே. ஐயோ, அண்ணா இங்க வாங்க, இந்த கடையில கேட்டு பார்க்கலாமா? இந்த பாரு தங்கச்சி, நாமளும் 4-5 நாளா நிறைய துணி கடையை தேடி பார்த்தோம். காவேரி துணி கடையும் காணோம், ராமச்சந்திர சாரியும் காணோம். எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்ன மன்னிச்சிருப்பா. இத பாருங்கண்ணே, நீங்க செய்யறது ஒரு தொண்டுக்காக, ஆனா நான் தேடுறது என் வாழ்க்கைக்காக. நீங்க வேணா போங்க, நான் இருந்து பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, நானும் உன் கூடவே வரேன். வாமா, இந்த கடைக்குள்ள போய் தேடி பார்க்கலாம். அது என்ன சாரி? அதெல்லாம் சில்க் சாரீஸ். யார் கடைக்காரரு? அங்க நிக்காரு பாருமா. வாங்க, என்ன பாக்குறீங்க? நைலெக்ஸ்ல நிறைய ரகம் இருக்கு. பட்டு புடவை இருக்கு. பட்டு புடவையில காஞ்சிபுரம் இருக்கு, ஆரணி இருக்கு, கும்பகோணம் இருக்கு, திரிபுவனம் இருக்கு. எந்த புடவை எடுத்தாலும் 20% டிஸ்கவுண்ட். அம்மாவுக்கு டார்க் கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும். நாங்க துணி வாங்க வரல, இந்த கடையோட ஓனர் ராமச்சந்திர சாரை பார்க்க வந்தோம். இந்த கடையோட ஓனரை பார்க்கணுமா ராமச்சந்திரன் பார்க்கணுமா? இந்த கடையோட ஓனர் ராமச்சந்திர சாரை தான் பார்க்கணும். இந்த கடையோட ஓனர் தட்சிணாமூர்த்திங்க. நீங்க சொல்ற ராமச்சந்திரன்ற பேர்ல ஒருத்தர் இருக்காரு. எங்களுக்கெல்லாம் டீ வாங்கிட்டு வரவரு. இப்பதான் டீ கடைக்கு போயிருக்காரு. வேணா பார்த்து பேசிட்டு போங்க. சார், டீ கடை பையனா? என்ன விலைங்க? 250 ரூபாய்க்கு மேல ஆகும் சார். அது இல்லைங்க, நாங்க சொல்ற ராமச்சந்திரன் ஸ்ரீரங்கத்துல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து காவேரி துணிக்கடை வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். காவேரி துணிக்கடைன்ற பேர்ல மெட்ராஸ்ல நிறைய இருக்கேம்மா. எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அம்மா, அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னோட ஆத்துக்காரர். 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டோம். இப்போ மெட்ராஸ்ல இருக்கிறதா சொன்னாங்க. அப்படியா? அவருடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? அவரு உயரமாவும் இருக்க மாட்டாரு, குள்ளமாவும் இருக்க மாட்டாரு, சிகப்பா இருப்பாரு.
கண்ணு முட்டை முட்டையா இருக்கும், வகுடு எடுத்து முடிய தூக்கி வாரி இருப்பாரு, காது ரெண்டும் குட்டியா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. நீங்க சொல்ற அடையாளத்துல எனக்கு ஒருத்தர் தெரியுமா? ஆனா அவரு துணி வியாபாரம் பண்ணலையே, சினிமாவில் இருக்காரு, பேரு சூர்யா, நல்லா நடிப்பாரு. கிண்டல் பண்றீங்களா? நாங்க எங்க ஓனர் ராமச்சந்திர சாரை தேடி வந்திருக்கோம். நான் கிண்டல் பண்றேன்னா? காலங்காத்தால டென்ஷன் பண்ணிக்கிட்டு வியாபாரத்தை கெடுத்துக்கிட்டு போமா, இடத்த காலி பண்ணுமா. சுந்தரி, சுந்தரி, ஐயாக்கு காஃபி கொடு. இதோ கொண்டு வரேம்மா. ஐயா நாங்க காஃபி. ஐயா ஐயா என்னாச்சுங்கய்யா? என்னாச்சு? ஐயோ நெஞ்சு வலிக்குதுங்களா? ஐயோ அம்மா அம்மா இப்ப சீக்கிரம் வாங்க, ஐயாக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சு. இதை கொடுங்க எப்படி? சீக்கிரம் வாங்கம்மா. என்னங்க ஐயா மறுபடியும் நெஞ்சு வலி என்னங்க வந்துருச்சு. என்னங்க ரொம்ப நெஞ்சு வலிக்குதா? அம்மா நீங்க டாக்டர் ஃபோன் பண்ணுங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஹலோ டாக்டர், நான் பத்மாவதி பேசுறேன். அவருக்கு நெஞ்சு வலி அதிகமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயா இப்ப தேவையில்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இல்ல டாக்டர், நீங்களே சீக்கிரமா வந்துருங்க. சரி, சுடுதண்ணி ரெடி பண்ணுவீங்க, நான் வந்துடுறேன். சரி டாக்டர், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், வாங்க. ஏய், நீ போய் சீக்கிரம் வெந்நீர் ரெடி பண்ணு. போ கொஞ்சம் வீசுங்க வீசுங்க. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். என்னங்க நெஞ்சு வலி அதிகமா இருக்கு, பயப்படாதீங்க. இப்ப டாக்டர் வந்துருவாரு, தைரியமா இருங்க. நேற்று நைட்டு என்ன சார் சாப்பிட்டீங்க? பவன் என்ன சாப்பிட்டார் நைட்டு? அவர் நேத்து நைட்டு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாரு. ஐயோ, எல்லாம் கேஸ் ஐட்டம் ஆச்சே. இனிமே இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடக்கூடாது. சரிங்க டாக்டர். மிஸ்டர் மகாலிங்கம், உடம்பால நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும் மனசளவுல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும் சார். குழந்தை மாதிரி இருக்கிறதெல்லாம் சாமியாரால தான் முடியும். நீங்க உங்க டியூட்டி பண்ணிட்டு போங்க சார், வேண்டாத அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு. ஐயோ, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மிஸ்டர் மகாலிங்கம். என்னது, ரிலாக்ஸ் பண்றதுக்கு மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி ஏதாவது படிக்கலாமே? ஏன் சோ கூட ஒரு மகாபாரதம் எழுதியிருக்காரு, அதை படிக்கலாமே நீங்க? சார், ஷோக்கு எழுத பிடிச்சது எழுதினா, எனக்கு படிக்க பிடிச்சாதானே படிப்பேன். இப்படிதான் எது சொன்னாலும் ஏட விடமா பேசுறாரு, இல்லன்னா எதுவுமே பேசுறது இல்ல. ஆமா, அவர் மனசுல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதை நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சரி, நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், சரிங்க. கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு, சரி. அப்புறம் he'll be all right. இதை வெளியே போட்டுருமா? வேலைக்கு சுடுத்துணி ஒத்தனை கொடுக்கணும் என்ன? சார், நல்லா தூங்கணும் என்ன? நான் வரேன். ஓகே, ஒரு நிமிஷம் வாங்க. சுந்தரி பாத்துக்க. சரிம்மா. என்ன விஷயம் டாக்டர்? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்புமா. இஸ் பிசிக்கலி ஆல் ரைட், ஆனா அவர் மனசுல தான் ஏதோ பெரிய டிப்ரெஷன் இருக்கு, அதனால தான் பிபி இந்த அளவுக்கு ஷூட் ஆகுது. அவரு வீட்லயே அடைஞ்சு கிடக்க வேணாம், 4 இடத்துக்கு வெளியே போயிட்டு வரட்டும். அவருக்கு என்னென்ன ஆசையோ எல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆசை தீர சாப்பிட்டோம். அவரு வெளியே எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரோ அங்கெல்லாம் போட்டோம். நீங்க தடுக்காதீங்க. அவர் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுக்கணும், எதையும் தடுக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வரேன். அவரை கண்டுபிடிக்கவே முடியலையே. கவலைப்படாத தங்கச்சி, கண்டுபிடிச்சிடலாம். அங்க ஒரு கடை இருக்குது,
நான் போய் கேட்டு வந்துடுறேன், நீங்க இருமா. ம்? சரி. அம்மா கும்பிடுறம்மா. அம்மா தர்மம் பண்ணுமா. நல்லா இருக்கணும்மா. வாங்க மேடம், என்ன வேணும்? சாரீஸா இல்ல சுடிதாரா? துணியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு. நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். இங்க காவேரி துணிக்கடை எங்க இருக்கு? காவேரி துணிக்கடைன்னு இங்க எதுவும் இல்லையா? இல்ல, ஸ்ரீரங்கத்துல இருந்து ராமுன்னு ஒருத்தர் இங்க வந்து காவேரி துணிக்கடை வச்சுட்டு இருக்கார். அம்மா, இந்த தெருவுல 20-30 கடை இருக்கு. எல்லா ஓனருமே வெளியூர்ல இருந்து வந்து கடை வச்சவங்க தான். எதுக்கும் இதே ஸ்ட்ரீட்ல நேரா கடைசியில போனீங்கன்னா காவேரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அங்க வேணா விசாரிச்சு பாருங்க. உங்க கடை ஓனர் பேர் என்ன? ஏம்மா? இல்ல, அவர் பேரும் ஊரும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மா, இந்த கடைக்கு 10 ஓனர்மா, எல்லாமே பார்ட்னர்ஷிப்ல நடக்குது. நீங்க தேடி வந்த ஆள ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி விசாரிச்சாலும் இந்த காலத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. ஒண்ணு பண்ணுங்கம்மா, எதிரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. எதுக்கும் போறதுக்கு முன்னாடி அந்த காவேரி சில்க்ஸ்ல விசாரிச்சு பாருங்க. போயிட்டு வாங்க. சரிங்க. இப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாதுமா. நான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ்ல உள்ள மூலை முடுக்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாமா. பில்லிங் கொடுக்கணும். அங்க கொடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். Is it okay? ஓகே. என்னங்க என்னங்க கோயில் வந்துருச்சா? கோயில் வந்துருச்சு. ஜானகி வீடு? ஆமாங்க, ஜானகி வீடுதான். எனக்கும் தெரியும். வாங்க. வைத்தியக்காரி வண்டியில இரு. என்னங்க சொன்னா கேளுங்க. வாங்க. வரமாட்டேன், வண்டியில் உட்காரு. வாங்கன்றல. இறங்குங்க. போங்க போங்க. வாங்க. வாங்கன்றல. ஜானகி, இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுக்க. குங்குமம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல. என்ன ஜானகி, பைத்தியம் மாதிரி பேசுற? அவர் உயிரோட இருக்கும்போது நீ இப்படி விதவ கோலத்துல இருக்கலாமா?
அவர் என் பசங்களுக்கு அப்பா. அவர் எனக்கு தாலி கட்டல, எனக்கு நானே கட்டிக்கிட்டேன். எப்ப நான் ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோனை கட் பண்ணாரோ அப்பவே அவர் என் மனசு விட்டு போயிட்டாரு. என் பொண்ணு விஜி என்ன பார்த்து கேட்டா, பெத்த அப்பனை கூட அறிமுகப்படுத்த முடியாத நீ எல்லாம் ஒரு தாயான்னு. அப்பவே இந்த தாய்க்கு பொட்டு இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு மரியாதை இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஜானகி புரியாம பேசுற? அவரு தினம் தினம் உன்னையே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்க என்னால தாங்கிக்க முடியல ஜானகி. அதனாலதான் அவரை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இது பாரு, அவர் என் கூட இருந்தாருன்னா அவருக்கு அந்தஸ்து மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயம் உன் கூட இருந்தாருன்னா அவருக்கு நிம்மதி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஜானகி நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இனிமே அவர் இங்கேயே இருக்கட்டும். அவரோட மனைவி நீதான்னு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திடுறேன். இதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு. யாராலையும் என் முடிவை மாத்த முடியாது. எனக்கு என் புருஷன் தேவையில்லை, எனக்கு என் பசங்க தான் தேவை. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது. அப்படி என்னமா நடந்துருச்சு? ஒரு நாளும் நரக வாழ்க்கை வாழறேம்மா. மாமியார் வீட்டுக்கு போனா அப்பா யாரு அப்பா யாருன்னு என்ன தொலைச்சு எடுத்துடுறாங்க. உங்க அப்பா யாரு நீ ஒரு தடவையாவது பாத்திருக்கியா? அட்லீஸ்ட் போட்டோலயாவது பாத்திருக்கியான்னு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அவங்க கேக்குற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஊசியால குத்துற மாதிரி இருக்கு. உங்க அம்மா ஏன் அழுக்கி குலுக்கி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போறாங்க தெரியுமா? மத்த ஆம்பளைங்களை மயக்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க 2 பேரும் ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா இவர்தான் உங்க அப்பான்னு உங்க அம்மாவால அடையாளம் காட்டிக்க முடியும். அப்பா யாருன்னு உங்க அம்மாக்கே தெரியாது. ஏன்னா உங்க அம்மா குடும்பம் தாசி குடும்பம் சொல்றாங்க. ஐயோ, நீ மட்டும் எனக்கு இந்த மாதிரி தைரியமா வளர்த்துருந்தேன்னா அவங்க இப்படி கேள்வி கேட்கறதுக்கு அவங்க எதிர்த்து 4 வார்த்தை கேட்டிருப்பேன் இல்லம்மா. இல்ல தற்கொலையாவது பண்ணிருப்பேன். ஏமா என்ன இப்படி கோழையா வளர்த்துட்ட? விஜி, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க சொல்றத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அம்மா. உங்க அம்மா உத்தமிமா. விஜயோட மாமியார் மட்டும் இல்லம்மா, இந்த ஊர் உலகமே எங்களை பார்த்து காரி துப்புறாங்க. அப்பா யாருன்னு எங்களை பார்த்து கேக்குறாங்க. அதை விட நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்னோட மாமியார் இதே கேள்வி தானே என்கிட்ட கேட்பாங்க. அப்பா பேர் தெரியாம எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? இந்த நரக வேதனை அனுபவிக்கிறத விட நம்ம 3 பேரும் பேசாம விஷம் கொடுத்து செத்து போயிடலாமா? சாரதா, என்ன ஜி பாக்கணுமா? அவ பிடிவாதமா மாட்டேன்னு சொல்றான். கொஞ்சம் இரு. என்ன விஜய், படிச்ச பொண்ணு அம்மா போய் அழ வைக்கிற? நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். இந்த பாரு அக்கா ப்ளீஸ், 100 தடவை அப்பா யாருன்னு கேட்டிருப்பேன். ஒரு தடவையாவது அவங்களால காட்டி கொடுக்க முடிச்சுதா? ஊர் உலகத்துல இருக்கிறவங்க, என் கூட படிச்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் புருஷன், என் மாமியார் எல்லாரோட கேட்டு தொலைச்சு எடுத்துட்டாங்க. அப்பா யாருன்னு அறிமுகப்படுத்த தெரியாத தாய் எனக்கு தேவையில்லை. அவங்கள போக சொல்லுங்க. விஜய், இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ணீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். விஜய், விஜய், இந்த பாருங்க விஜய், இப்படி வாங்க. ஒரு தடவை பேசிட்டு போயிடுவேன். வாங்க, நான் சொல்றது கேளுங்க. வாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். எனக்கு நானே தந்தி அடிச்சேன். என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு இந்த ஊர் உலகத்தையே நம்ப வச்சு விதவையா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப
இப்ப இவர்தான் புருஷன் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினா இது வரைக்கும் என்ன பார்த்து கை கொட்டி சிரிச்சு ஜனங்க இப்ப காரி துப்புவாங்க. அந்த நிலைமை எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு இவரை கூட்டிட்டு போயிடுங்க. ஜானகி, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்டமா. எனக்கு இது வேணும், நல்ல வேணும். திசை தப்பி போன ஒரு கணவனுக்கு அவன் மனைவி கொடுக்கக்கூடிய ரொம்ப கொடுமையான தண்டனையே அவன் கண்ணெதிரிலேயே அவன் விதவ கோலத்தில் இருக்கிறது. போதும்மா, இந்த தண்டனை எனக்கு போதும். நான் வரேன். யார் நீங்க? அம்மா பார்க்க வந்தீங்களா? ஏம்மா, என்ன உனக்கு கல்யாணம் தெரியல? தெரியலையே. என்னம்மா, நான் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கும்போது நீ என்ன பார்க்க வந்தியே சின்ன பொண்ணா? நீங்க எங்க அப்பா ஃப்ரெண்ட் இல்ல? அங்கிள், எங்க அப்பா இறந்துட்டாரு. நான் ஒரு பாடியை கூட பார்க்கல. நீங்க பாத்தீங்களா அங்கிள்? ஆமாம்மா, உங்க அப்பா இருந்தும் இல்லாம போயிட்டான். என்னம்மா படிக்கிற? நான் காலேஜ் முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். அப்படியா? நல்லா படிக்கணும், அம்மாக்கு ஒத்தாசையா இருக்கணும். என்ன? சரி அங்கிள், அன்னைக்கு நீங்க கூலிங் கிளாஸ் தரேன்னு சொன்னீங்களே, அதை தரவே இல்லை. அதை கொடுத்தீங்கன்னா எங்க அப்பாவோட ஞாபகத்தமா நான் பத்திரமா வச்சிருப்பேன். தரேம்மா, நிச்சயமா தரேன். போலாமா? சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். எங்க அப்பா கிட்ட தான் என்னால ஆசீர்வாதம் வாங்க முடியல. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு நீங்க, உங்ககிட்டயாவது நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்லா இருமா. இந்தா, இதை வச்சுக்க. தேங்க்யூ ஆண்டி. வரேன் சார். என்னாச்சு? என்ன திடீர்னு இருமுறீங்க? அக்கா, அக்கா, என்னம்மா என்னாச்சு? திடீர்னு இரும ஆரம்பிச்சிட்டாரு? என்ன கிருஷ்ணா? ஒன்றும் இல்லைம்மா, ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான். என்னங்க? குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்ன சாரதா? மாத்திரை. கிருஷ்ணா இருமுறாரு, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போலாம். காலையிலேயே டாக்டர் போறாரு சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ, ஒன்றும் இல்லை, நீங்களாம் ஆஃபீஸுக்கு போங்க. அக்கா, நான் வேணா இங்க இருந்து அங்கிளை பாத்துக்கிறேன், நீங்களும் ஆபீஸ் போங்க. வேண்டாம்மா. சொன்னா கேளுங்க அங்கிள். என்ன இங்க? கிருஷ்ணாவுக்கு உடம்பு சரியில்லை. ஓ கிருஷ்ணா, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆபீஸ்க்கு லீவ் போடணும் தானே இப்படி சென்டிமெண்ட் டிராமா கிரியேட் பண்ணிட்டு சும்மா இருக்கேன். விளையாடாத காவேரி, உண்மையிலே உடம்பு சரியில்லை. கிருஷ்ணா என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, வழக்கமாக வர வயிற்று வலி தான். சித்தி, நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, நீங்க போங்க. நான் இங்க இருந்து கிருஷ்ணாவை கவனிச்சுக்கிறேன். அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே லீவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். நான் தான் இன்னைக்கு இருந்து கிருஷ்ணா பாத்துக்க போறேன். யார்கிட்ட கொடுத்த? அக்கா கிட்ட. அதெல்லாம் செல்லாது. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா ஆபீஸ்க்கு போய் வேலையை கவனிங்க. நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் கிருஷ்ணாவை கவனிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் தான் இன்னைக்கு இருந்து கிருஷ்ணா பாத்துக்கிறேன். நான் தான் பாத்துப்பேன். நான் பாக்குறேன்னு சொல்றேன். ஐயோ, ஏன் சண்டை போடுறீங்க? சரி, மீனுக்குட்டியே பக்கத்தில் இருக்கட்டும். அப்ப நான் இருக்க கூடாதா? இல்லம்மா, நான் இப்படியே இருமி இருமி திடீர்னு செத்து போனா என் மீனுக்குட்டி பக்கத்துல இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். மடையா மடையா, அது விட்டு நம்ம பேசாதடா மடையா.
அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எங்களை விட்டு செத்துருவீங்களா? ஐயோ சரி, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு எப்படி சாவறீங்கன்னு பாக்குறேன். அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் தமாஷுக்கு சொன்னேம்மா. அம்மா விஜி, காவேரி கல்யாணம் முடிச்சு புருஷன் வீட்டுக்கு போறா. அதுக்கப்புறம் எப்பாவது ஒரு தடவை தான் அவளை பார்க்க முடியும். அதனால காவேரியே இருக்கட்டும். ஓகே ப்ளீஸ். விஜி, டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு போலாம். பி பங்க்சுவல். போங்க. போறேன். சித்தி எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போங்க. ஐயோ சரிம்மா, சரி பாத்துங்க. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு தனியா சொல்லுமா? போங்க ஐயா. சரி நீ பாத்துக்கவானே. கிருஷ்ணா, உனக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்க. ஓகே. ஆமா, சீனிவாசன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விளையாடிட்டு இருக்கான். கூட்டிட்டு வா. சரி. விளையாடிட்டு இருந்தியா நீ? அம்மா காவேரி, ஹலோ ஹலோ, நான் தான் மேனேஜர் சாரங்க பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் இல்லையா? கிளம்பிட்டாங்களே. கிளம்பிட்டாங்களா? அங்கதான் சார் வராங்க. இங்க தான் வராங்களா? இல்லையேம்மா, இன்னும் வரலையே. வந்தா நான் ஏன் உனக்கு திருப்பி ஃபோன் பண்ண போறேன்? என்ன சார் ப்ராப்ளம்? வந்துட்டாங்க, ஃபோனை வச்சிருப்பேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். ஹார்பர்ல இருந்து நம்ம ஸ்டாஃப் கோபால் தான் ஃபோன் பண்ணாரு. சரி. ஏதோ எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மான்தோல் கடத்துற மாதிரி ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். அவங்க எல்லா பார்சலையும் பிரிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பார்சலையும் பிரிச்சு செக் பண்ண போறாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, நேர்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் கொடுங்க, அப்பதான் சேஃப்டின்றாங்க. நம்ம பேக்கிங் பிரிச்சுட்டா எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடும் மேடம். எனக்கு தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. யோகி கிட்ட சொன்னீங்களா? மேடம், யோகி கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? யோகி கிட்ட சொன்னா எதையும் காதுல வாங்க மாட்டேங்கிறார். இப்ப கூட பாருங்க, ஃபேக்டரியில ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு கையில ஒரு சின்ன ஊசி குத்திட்டான், அதை போய் டீல் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னா காதுலயே வாங்க மாட்டேங்கிறார் மேடம். சரி, நான் போயிட்டு பாக்குறேன். நான் கூட வரமா? இல்ல வேண்டாங்க. எக்ஸைஸ் டியூட்டி ஆஃபீஸர் மிஸ்டர் நரசிம்மன் நல்லாவே தெரியும். அதுவும் இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. சரி, நானே போய் டீல் பண்றேன். விஜய், நான் ஓகே பண்ண சாம்பிள்ஸ் எல்லாம் சார் கிட்ட காட்டி ஓகே வாங்க. சரி. அப்புறம் யோகி வந்தா இங்கே வெயிட் பண்ண சொல்லு. நான் ஃபோன் பண்ண நேரா போட்டுக்கு வர சொல்லு. சரி. விஜயமா, ஆபீஸ் கொஞ்சம் பாத்துக்கோ, நான் மேடத்தோட போயிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு இங்கே இருங்க? காவேரி கார்மெண்ட்ஸ் அங்க இருக்கு. சரி. நீங்க யார் பார்க்கணும்? உதவுங்கரங்கள்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, டொனேஷனா? டொனேஷன் இல்ல, ராமு சார் இருக்கார்ல, அவங்க ஒய்ஃப் வைதேகி. அவர் உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. சரிம்மா. ராமச்சந்திரன் சாரை பார்க்கணும். நீங்க யாரு? நான் உதவுங்கரங்கள்ல இருந்து வரேன். ஒரு நிமிஷம் சார், உங்களை பார்க்க உதவுக்காரங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. ஓகே சார், அந்த பக்கமா போங்க. சரிம்மா. அப்புறம் விஜய், அந்த சாம்பிள் சொன்னியா, என்னாச்சு? இதோ கொண்டு வரேன் அங்கிள். சொல்லிட்டே இருக்கா, போய் எடுத்துட்டு சீக்கிரம் போமா. அப்புறம் சொல்லி சார். சார். எஸ், கம் இன். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என் பேர் மார்த்தாண்டன், உதவுங்கரங்கள்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, டொனேஷனா? அக்கௌண்டன்ட்க்கு ஃபோன் பண்றேன், கலெக்ட் பண்ணீங்க. அதெல்லாம் இல்ல, உங்க ஒய்ஃப் வைதேகி. ஓ, ஹலோ. ஆமா, இங்கே தான் இருக்காரு. ஜஸ்ட் மினிட், உனக்கு தான் ஃபோன். ஹலோ. மேடம் சொல்லுங்க மேடம். ரெடியா இருக்கு மேடம். ஓகே மேடம், கொஞ்சம் இதோ வந்துடுறேன் மேடம். மேடம் அவசரமா வர சொன்னாங்க. வரேன் சார். சொல்லுங்க. உங்க மனைவி வைதேகி இருக்காங்களே, அவ செத்து தான் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ, உங்க வாய்னால அப்படி சொல்லாதீங்க சார். அவங்க உயிரோட இருக்காங்க.
வைதேகி உயிரோட ஆத்தோட போயிட்டு அவங்க ஆத்தோட அடிச்சுட்டு போல சார், உயிரோட இருக்காங்க. இப்ப பூரணமா குணமாயிட்டாங்க. எங்க கூட தான் தங்கி இருக்காங்க. எப்படி? ஆத்தோட அடிச்சுட்டு போன உங்க மனைவிய செங்கல்பட்டுல இருந்து ராமசாமிங்கிறவர் காப்பாத்தி எங்க உதவுங்கரங்கள்ல கொண்டு போய் சேர்த்துட்டு போனார். அவங்க இப்ப சுகமாகி உங்க நினைவாவே இருக்காங்க. நீங்க உடனே புறப்பட்டு என் கூட வாங்க சார். வாங்க போலாம். அங்கிள், இந்த சாம்பிள்ஸ் இதை வந்துட்டேன். அவசரமா ஓகே பண்ண வேண்டிய விஷயம். வந்துட்டேன்னு சொல்லணும்ல. யார் இவரு? எங்க இருக்கா? கோயில்ல இருக்காங்க. வைதேகி தன்னந்தனியா வீடு வாசல்னு அனாத மாதிரி நீ இருக்குங்க தனியா இருக்கணும். சாரதா பத்தி கவலைப்படாது, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ புறப்பட. இல்லைண்ணா, நான் வரல. சாரதா ரொம்ப நல்லவங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இந்த சமுதாயத்துல ஒரு கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அங்க வந்து என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த பார், ஒன்றை மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பேன். நீங்க பேசுறது தப்புன்னா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த கௌரவம், அந்தஸ்து, பணம் இது எல்லாமே அவங்களால தான் வந்தது. அது மட்டும் இல்லைன்னா அவங்க ஒரு நல்ல மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. இந்த பாரு, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கல. ஊரறிய நான் தொட்டு தாலி கட்டின மனைவி நீ. என்னோட வாடுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இப்படி பயந்து பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. புறப்படு. சரிண்ணா, நான் உங்க கூட நம்ம வீட்டுக்கு வரேன். ஆனா இப்போ இல்லை. ஏற்கனவே எங்க அம்மாவால காவேரி கல்யாணம் நின்று போயிருக்கு. இப்ப நடக்க இருக்கிற கல்யாணம் என்னால நின்று போயிடக்கூடாது. காவேரி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வரேன். மாத்தாண்டம் சார், உங்க வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு அப்படியே அம்மாவுக்கு தேவையான வாங்கி கொடுத்து கூட இருந்து கவனிச்சுங்க. என் சொந்த தங்கச்சி மாதிரி கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. சரிங்க. சரிங்க சார். இதுல 2 புடவை இருக்கு, இதுல பணம் இருக்கு, எடுத்துக்க. எனக்கு எதுக்கு நான் இதெல்லாம்? நீ என்னோட மனைவி, இதெல்லாம் நான் தான் உனக்கு செய்யணும். புரியுதா? ஆ. வைதேகி, லேன்சர் கார்ல குழு குழு ஏசியில சாரதா பக்கத்தில் உட்காந்துட்டு போற சந்தோஷத்தோட ஒரு குடிசை வீட்டில் மூச்சு முட்டுற புழுக்கத்தில் உன்னோட வாழ நான் பெருமையா நினைக்கிறேன். பத்மா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. காவேரி காக்கா சித்தி. பிருந்தா, அம்மா கூப்பிடுறாங்க, வாடி. ஓ, நான் வாடினா. பிரசாத், கொஞ்ச நேரம் இருக்கட்டும்ப்பா. அம்மா திட்டுவாங்க சித்தி. அடம் பிடிக்காம பிரசாத். காது பாப்பா. இந்த பிரசாத் பாருங்க, யார் பேச்சையும் கேக்குறது இல்ல. போறான் விடு. காவேரிக்கு நகை வாங்கியிருக்கோம், நல்லா இருக்கான்னு பாருங்க. காவேரி பார்த்தாளா? இது பாருங்க, புடவை வாங்கியிருக்கோம். இது முகூர்த்தத்துக்கு, இது முகூர்த்தத்துக்கு அப்புறம். நல்லா இருக்கான்னு பாருங்களேன். நல்ல என்னங்க நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. நீ செலக்ட் பண்ணா நல்லா தாமா இருக்கும். ஏங்க, காவேரிக்கு நிச்சயம் பண்ண குடும்பம் ரொம்ப நல்லவங்க. புடவை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. எவ்வளவு தன்மையா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த கல்யாணம் நின்னது நல்லதுக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் கோயில் மாறி மாறி தலையாட்டுறீங்க? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? கிருஷ்ணாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. கொடுக்குற மாத்திரையும் வேலை செய்ய மாட்டேங்குது. அதான் ஒரே கவலையா இருக்கு. என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. என்னங்க, என்ன விஷயம்? இல்ல, காவேரிக்கு கல்யாணம் பண்ற இந்த நேரத்துல அவளை பெத்த வைதேகி இருந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன இருந்தாலும் நான் சித்தி தானே. காவேரி மேல என்ன அன்பு காட்டினாலும் நான் அவ அம்மாவா இருக்க முடியாது. அதானே சொல்ல வரீங்க? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுட்ட. திரும்ப திரும்ப கேட்டதுனால அப்படி சொன்னேன். என்ன இருந்தாலும் வைதேகி நான் முதல்ல தாலி கட்டின மனைவி இல்லையா? ஆமாங்க,
முதல் பள்ளிக்கூடம், முதல் காலேஜ், முதல் பட்டம், முதல் காதல், முதல் குழந்தை, இதெல்லாம் என்னைக்குமே மறக்க முடியாது. என்ன இருந்தாலும் நான் உங்க 2வது மனைவி தானே. ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சரி விடுங்க, அவங்களோட தான் நீங்க வாழ முடியல. இந்த கல்யாணம் முடியட்டும். அவங்களோட வாழ்ந்த இடத்துக்காவது ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.